சர்வே புலி என்று அழைக்கப்படுகிற சபரீசன் அவர்கள் தென் தமிழகத்திலே முகாமிட்டிருக்கிறார்கள். அப்படி முகாமிடுகிற போது மதுரை மாவட்டத்திலே 10 தொகுதிகளிலும் வெல்ல வேண்டும், அதிலே திருமங்கலத்தை தனியாக கவனிக்க வேண்டும் என்று திருமங்கலம் டார்கெட் என்று இன்றைக்கு தலைப்பு செய்திகளில் இடம்பெறுகிற வகையில ஆலோசனை நடத்தி இருக்கிறார்கள். 2011ஆம் ஆண்டு இந்த தாய் தமிழ்நாட்டிலே புரட்சி தலைவர் இளையதெய்வம் தமிழகுலசாமி அம்மாவுடைய தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணியிலே எப்படி மதுரை மாவட்டத்திலே 10 தொகுதிக்கு 10 தொகுதி வெற்றியை தேடி தந்தார்கள் இந்த மதுரை மாவட்ட மக்கள். அதே போன்றுதான் புரட்சி தலைவர் ஐயா எடப்பாடியுடைய தலைமையில் அமைக்கப்பட்டிருக்கிற இந்த தேசிய ஜனநாயக கூட்டணியிலே பாரத பிரதமர் அவர்கள் மதுராந்தகத்திலே ஆட்சி மாற்றத்திற்கான அடித்தளத்தை அமர்த்திவிட்டு கவுண்டவுன் ஸ்டார் திமுக மக்கள் அரசுக்கு என்று சொல்லியிருக்கிறார். ஆகவே இனியும் உங்களுடைய ஒரு குடும்ப கொடுங்கோல் ஆட்சி, என் அருமை சகோதரர் டேவிட் அண்ணாதுரை சொன்னார்கள், இந்த குடும்ப கொடுங்கோல் ஆட்சி, மக்கள் விரோத ஆட்சி, சர்வாதிகார ஆட்சியை வீட்டுக்கு அனுப்புகிற நேரம் வந்துவிட்டது. வாருங்கள், உங்களை வரவேற்கிறோம். இந்த திருமங்கலம் தொகுதியிலே நீங்கள் நின்று வென்று பாருங்கள். அப்போது தெரியும் அம்மாவின் செல்வாக்கு, எம்ஜிஆரின் செல்வாக்கு, எடப்பாடியாரின் செல்வாக்கு, இரட்டையருடைய செல்வாக்கு, இந்த மக்களுடைய செல்வாக்கு.